இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ். அனைவருக்கும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் முழுவதும் நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா செல்வ சிறப்பா இருக்க வாழ்த்துக்கள். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. என்னன்னா, ரொம்ப நாள் கனவு என்னன்னா, அந்த சித்த மருத்துவத்தை பத்தி, சித்த மருத்துவம், சித்த வைத்தியத்தை பத்தி, மூலிகை வைத்தியத்தை பத்தி மக்கள் கடத்தல் எப்படியாவது கொண்டு போய் நிறைய பேருக்கு சேர்க்கணும்னு ஒரு ஆசை. அதுல இந்த 10-11 வருஷமா பார்த்தீங்கன்னா நிறைய வைத்தியர்களை சந்திச்சு நிறைய மூலிகைகளை பத்தி மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். அதோட அவ்வளோ வைத்தியர்களையும் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு காரணமா இருந்த இயற்கை மருந்து சேனல் மூலமா ஐயாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய சித்த வைத்தியர்கள், பாரம்பரிய வைத்தியர்கள், மூலிகை வைத்தியர்கள், ஒற்றை மூலிகை பயன்படுத்துகிற வைத்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் வெளி உலகத்து வரணும். அவங்களுக்கு எப்படி வர்றதுன்னு தெரியல. அவங்களுடைய மருந்துகள், சவால் விட்டு குணமாக்குற மருந்துகள் நிறைய வச்சிருக்காங்க. அது சூரணமா இருக்கலாம், சுண்ணமா இருக்கலாம், குருமருந்தா இருக்கலாம், லேகியமா இருக்கலாம், கசாயமா இருக்கலாம், நிறைய இருக்கும். ஆனா அதையும் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தெரியல. குறிப்பா நிறைய பாரம்பரிய வைத்தியர்கள், சித்த வைத்தியர்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூலிகை வைத்தியர்கள், இயற்கை வைத்தியர்கள்லாம் அவங்களுடைய வாழ்வாதாரம், குறிப்பா ஒரு சிலருடைய வாழ்வாதாரம் உயிராம இருக்கு. காரணம், அவங்க கிட்ட குணமாக்கக்கூடிய மருந்துகள் நிறைய இருக்கு. அது எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு தெரியல. அதே மாதிரி ஒரு மூலிகைகளை எடுத்தா வைங்களேன், சாதாரணமா ஒரு மூலிகை எடுத்துக்கலாம், மூக்கிரட்டைக்கீரை. இந்த மூக்கிரட்டைக்கீரை எதற்கெல்லாம் பயன்படும் அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இது மாதிரி ஏராளமான மூலிகை இருக்கு. அந்த மூக்கிரட்டை கீரையின் பயன் என்ன, அது எப்படியெல்லாம் எடுத்தா என்னென்ன நோய்கள் குணமாகும், எப்படி எடுக்கணும், எத்தனை வேலை எடுக்கணும், அது எடுக்கும்போது என்னென்ன பத்தி முறைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சித்த வைத்தியர்களாகட்டும், பாரம்பரிய வைத்தியர்களாகட்டும், மூலிகை வைத்தியர்களாக தெரியும். இது மாதிரி ஆயிரக்கணக்கான மூலிகைகள் உங்களுக்கு தெரியும். அதை மக்களிடத்தில் எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தெரியாம இருக்கும். அதனால அதற்கான ஒரு வாய்ப்பு உங்க பயணத்துல என்னையும் சேர்த்து இணைச்சுக்கோங்க. உங்களோட டிராவல் பண்ண நானும் ரெடின்னு தான் சொல்றேன். அதனால கீழே போற நம்பர் கால் பண்ணீங்கன்னா உங்களுடைய வைத்தியசாலை தேடியோ, உங்க இல்லத்தை தேடியோ, உங்களை தேடியோ நான் வரேன். உங்ககிட்ட இருக்கிற அந்த மூலிகை சார்ந்த அறிவு, எவ்வளவு மூலிகை தெரியுமோ அந்த அனைத்து மூலிகையுடைய சாராம்சத்தையும், அது மருத்துவ பயன்களையும் நான் வெளியுறத்து கொண்டு போறேன். அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட இருக்கிற சவால் விட்டு குணமாக்கக்கூடிய மருந்துகள், சித்த வைத்தியத்துல எதுவா இருந்தாலும் சரி, இதையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறேன். சேர்த்தும் போது என்னன்னா, பல்லாயிரக்கணக்கான மக்கள் குணமடைவாங்க. அதன் மூலமா உங்களுடைய வாழ்வாதாரம் உயரும். உங்களுடைய அந்த பேர், புகழ், அந்த மருத்துவம் சார்ந்த திறன் உலகம் எங்கும் பரவும். இதுக்கு என்னுடைய பங்களிப்பு, என்னை ஒரு கருவியா நீங்க பயன்படுத்தி சொல்ல வரேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு 10-11 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இனியும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கடவுள் என்னை நல்லா டிராவல் பண்ண வைப்பாருன்ற அந்த அதிக நம்பிக்கையோடு நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். சித்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களையும், மூலிகை சார்ந்த விஷயங்களையும், அந்த மூலிகையின் மருத்துவ திறனையும் வெளி உலகத்துக்கு கொண்டு போகணுன்ற ஒரு சிறு முயற்சி தான். அதுக்கு நீங்க கண்டிப்பா உதவி செய்யுங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பண்ணதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க. கீழே போற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களை தேடி கண்டிப்பா நான் வரேன். உங்களுடைய அனைத்து டேலண்டையும் திறனையும் நான் வெளி உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு என்னையும் ஒரு கருவியா நீங்க பயன்படுத்திக்கோங்க. நீங்க டிராவல் பண்ணும்போது என்னையும் சேர்த்துக்கோங்க தான் சொல்றேன். என்ன நண்பர்களே, மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். இந்த வீடியோவை யாரெல்லாம் பாரம்பரிய வைத்தியர்கள், சித்த வைத்தியர்கள், மூலிகை வைத்தியர்கள், ஒற்றை இலை மூலிகை பயன்படுத்துறவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி.